இன்னைக்கு நம்ம த பிரிட்ஜ் கர்ஸ் அப்படிங்கிற தாய்வான் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2016ல ஒரு 6 யூனிவர்சிட்டியை சேர்ந்த பசங்க அவங்க யூனிவர்சிட்டியில ஒரு சாபா பிடிச்ச ஒரு பிரிட்ஜ் ஒன்று வந்து இருக்குமா, அதுல பேய் இருக்குதான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக போய் மர்மமான முறையில இறந்து போயிருவாங்க. இந்த ஒரு விஷயத்த ஒரு 4 வருஷம் கழிச்சு 2020ல ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அதை ஒரு நியூஸா கவர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்ப அந்த ரிப்போர்ட்டர் அந்த கேஸ்ல எதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறதான் இந்த ஒரு படம். கண்டிப்பா பயங்கர த்ரில்லிங்காவும் அதே நேரத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அடிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. கடைசியில கண்டிப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹெட்போன்ஸ் எடுத்து மாட்டிக்கங்க. படத்தோட ஓப்பனிங்ல 2016ல பிப்ரவரி 28 அன்னைக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. பிப்ரவரி 29, அதாவது லீப் இயர் வரக்கு. சோ அந்த டைம் சில பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு அவங்க யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு பிரிட்ஜ்ல சம்திங் ஏதோ பேய் இருக்குது அப்படின்லாம் வந்து பொருளை கிளப்பிட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி அந்த இடத்துல ஏதோ ரிச்சுவல் மாதிரி அப்படியே ஒரு பையனை வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே மெழுகுவத்தில ஏத்த வச்சிருந்திருப்பாங்களா. சாபம் என்னன்னு பார்த்தா சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜ்ல ஒரு பொண்ணு அவளோட லவ்வருக்காக பண்ணிக்கிட்டு இருக்க நைட் ஆகி போயும் அந்த காதெல்லாம் வந்திருக்க மாட்டானா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருப்பா. அதுல இருந்து தான் இந்த இடத்துல ஒரு சாபம் ஏற்பட்டு இருந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லைவ் அவங்க கன்டினியூ பண்றாங்க. பிளஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப், ஒரு படி, அந்த படியில மொத்தமா 13 படிகள் மட்டும்தான் இருக்கும். பட் அந்த படிகளை எண்ணிக்கிட்டே போனோம் அப்படிங்கும் போது 14 படிகள் வரும் அப்படின்னும் அந்த சேர்ல உட்கார வச்சிருந்த அந்த ஒரு பையனை நீ அந்த படிகளை எண்ணாமலே அது மேல ஏறி போகணும்னு சொல்லி தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இருந்தாலுமே அந்த சேர்ல உட்கார்ந்திருந்த பையன் அப்படியே அந்த படிகளை வந்து எண்ணிக்கிட்டே போக கடைசியில 14 படிகள் வருதா. திடீர்னு பார்த்தா அந்த பையன் அங்க இருந்து அப்படியே டக்குன்னு காணாம. பிளஸ் அங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க. அவன் உட்கார்ந்துகிட்டு இருந்த அந்த ஒரு சேர் வந்து அப்படியே காத்துல ஆடி போயிட்டு அப்படியே அது இரும்பு சேரா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அப்படியே போய் நேரம் அங்க இருக்கிற ஒரு குளத்துல வந்து விழுந்துரும். அதை பார்த்து பயந்து அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே ஓடி போயிருவாங்க. பார்த்தா அந்த கேமரா பர்டிகுலர் ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு 4 வருஷம் கழிச்சு 2020ல காட்டுறாங்க. இந்த ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க இந்த மாதிரி நிறைய தாய்வான்ல இருக்கிற ஹாரரான விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்படிதான் இந்த ஒரு பிரிட்ஜை பத்தின விஷயமே கேள்விப்பட்டு இந்த இடத்துல வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி அதை பத்தின நியூஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நாமளும் அதை போய் டெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கேமராமேன் கூடயே அந்த ஒரு படி இருக்குதுல்ல, அதுல வந்து 1 2 3ன்னு சொல்லி அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டே ஏறி வந்துகிட்டு இருக்காங்களா. கரெக்டா ஒரு 10 பண்ணுன்னு வரும்போது அப்படியே தடிக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க. சோ அதுக்கப்புறம் கேமராமேன் அப்படியே கை கொடுத்து எழுப்பிட்டு, ஏன் மேடம் தேவையில்லாம இந்த ஹாரரான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்க, என்ன பண்றது, நல்ல விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணா வியூஸ் போக மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டுன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி இந்த ரெக்கார்டிங் வேலையில ஆரம்பிக்கும் போது மறுபடியும் 2016ல வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி இதுல வந்து கொஞ்சம் நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோயினை காமிச்சாங்க அப்படின்னா அது வந்து 2020 அப்படின்னும், அதே நேரத்தில் இந்த காலேஜ் பசங்களை காமிச்சாங்க அப்படின்னா 2016 அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. சோ இப்ப 2016ல அந்த காலேஜ் கேங் அந்த 6 பேர்ல வந்து சோய் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாளா, அவ அப்படியே மொபைல்ல லைவ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நாங்க இன்னைக்கு ஒரு திகிலான ஒரு இடத்துக்கு போக போறோம்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருப்பாங்க. சோ மொத்தமா சேர்ந்து 6 பேர் அவங்க எல்லாரும் அந்த ஒரு இடத்துக்கு போறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல ரிப்போர்ட்டர், அவங்க நேரம் அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு அந்த பசங்களை பத்தி விசாரிக்கும் போது எத்தனை தடவை படிச்சு சொல்றது அங்க போக வேணாம் அப்படின்னு போய் செத்துக்கிட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரா. மறுபடியும் பாஸ்ட்ல 2016ல அந்த பசங்க எல்லாரும் அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு வருவாங்க. வந்த இடத்துல அந்த சோயிங்கிற அந்த பொண்ணு இருக்கிறாள், அவ வந்து சம்திங் ஏதோ விதமான ஒரு பேப்பர் மாதிரி அந்த பிரிட்ஜ் கடியில இருந்து. சோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சோடா புட்டி பையனை தான் சேர்ல வந்து உட்கார வச்சிருந்திருப்பாங்க. படத்தோட ஓப்பனிங்ல இந்த சீன் தான் வந்திருக்கும். இதை வந்து அப்படியே லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்ப நாங்க பேய் இருக்குதா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போறேன்னு அண்ட் ரிச்சுவல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடி போட்ட பையனை வந்து அப்படியே எந்திரிச்சு போக சொல்லுவாங்களா. என்னன்னாலுமே சரி அந்த படியில ஏறி போகும்போது எத்தனை படி இருக்குதுன்னு எண்ணக்கூடாது, அதே நேரத்தில் திரும்பியும் பார்க்க கூடாது அப்படிங்கறத ரூல்ஸ், இல்லனா பேய் வந்துரும். ஆனா அந்த பல ஏறி போயிட்டு இருக்கும்போது டக்குனு அங்க இருக்கிற சேர் வந்து நகர எல்லாரும் அந்த சேரை திரும்பி பார்ப்பாங்களா. திருப்பி மேல பார்த்தா ஸ்டெப்ஸ்ல இருந்து அந்த ஒரு பையனை வந்து ஆள காணோம், எங்க போறான்னு சொல்லி கிட்ட போகும்போது மேல இருந்து அப்படியே ஒரு பேய் பொம்மை மாதிரி வந்து தொங்கும். ஆக்சுவலி அது வந்து ஒரு செட்டப்பா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பேயெல்லாம் வந்து இருக்காது. சோ அதனால இதுல அந்த கேங்ல வந்து குட்டியா ஒரு பொண்ணு இருப்பாளா, அவளை நம்ம குட்டி பொண்ணுன்னே வச்சுக்கலாம். சோ அவளை வந்து கலாய்க்கிறதுக்காக அந்த ஒரு செட்டப் எல்லாத்தையும் இவங்க ரெடி பண்ணி வச்சு பயங்கரமா அந்த பொண்ணை வந்து பயமுத்தி இருப்பாங்க. அந்த சோடா புட்டி காணாம போயிருப்பான்ல, அதுவுமே வந்து இவங்க பிளான் தான், நீ காணாம போக அந்த ஒரு பொண்ணை வந்து நம்ம பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்படி இருக்கும் போதுதான் அந்த இடத்துல அந்த ஒரு சேர் இருக்குதுல்ல, அது அப்படியே டப்புன்னு காத்துக்கு பறந்து அது ஒரு இரும்பு சேரா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அங்க இருக்கிற குளத்துல வந்து விழுந்துருமா. அதை பார்த்தோன்னே அல்லுல எல்லாருக்கும் அப்படியே வேகமா அங்க இருந்து ஓடி போயிருவாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம அந்த கண்ணாடி போட்ட ஒரு பையன் போய் ஒளிஞ்சிருந்திருப்பான்ல, அவன் வந்துட்டு எங்கடா என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பரவாயில்ல பயங்கரமா கலாய்ச்சிட்டோன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த மாதிரி கேமராவை எடுத்துட்டு திருப்பி வா, பிளஸ் அந்த சேர்
சேரை வச்சு தள்ளி விட்ட பார்த்தியா, அந்த ட்ரிக் வேற லெவல்னு சொல்ல நான் எங்க வச்சு தள்ளி விட்டேன். சரி என்னமா வளர்றானுங்க, கேமரா எடுத்துட்டு போவாங்கும் போதுதான் லைட்டா பயம் வந்துடும். ஆஹா தனியா இருக்கிறமே, சரி விடு, திரும்பி பார்த்தா பேய் வரும்னு சொல்லியிருக்காங்க, அது உண்மை இல்லை அப்படின்னாலும் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி அப்படியே பேக்வேர்டா நடந்து வருவானா. அப்ப எதிர்ச்சி அவனோட போன் வந்து கீழே விழுந்துரும். அதை வந்து எடுக்கலான்னு பார்த்தா திரும்ப முடியாது. சோ அதனால அது ஐபோனா தான் இருக்குமா. சிரி கிட்ட இந்த மாதிரி பிரைட்னஸ் வந்து அதிகப்படுத்துன்னு சொல்ல அதுவும் அதிகப்படுத்தும். பட் யாரோ காலை கொண்டாந்து அப்படியே போனோட ஸ்கிரீன் மேலேயே வைக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால பிரைட்னஸ் தெரியாது. பட் இருந்தாலும் எப்படியோ தட்டு தடுமாறி அப்படியே அந்த போன் எடுக்கலான்னு போக அப்படியே அந்த காலை பிடிச்சு பயந்துருவான். பார்த்தா அவனோட போன்ல அப்படியே ஒரு ரத்தக்கரையா இருக்கா. பின்னாடி யாரோ டச் பண்ணுவாங்களா, சீன் கட் ஆகுது. அவ்வளவுதான், அந்த இடத்துல அந்த சோடா புட்டி இல்ல, ஆளு காலி. இன்னொரு பக்கம் பசங்கள திருப்பி ஹாஸ்டல் வருவாங்களா. சோ அப்படி வரும்போது அதுல குட்டியோ ஒரு பொண்ணு இருப்பாள், வந்து பயங்கரமா பயந்து போயிருப்பா. பிளஸ் அந்த மொட்டை பையன் பக்கத்துல இருக்கிறான்ல, சோ அவன் செமையா கலாய்ச்சிட்டு வந்துகிட்டு இருக்க. ஆனா இவங்க கேங்ல ஒரு கப்பல் வந்து இருப்பாங்களா, அவங்க ஜாலியா அப்படியே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது தான் அந்த லைவ் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா இவங்க பண்ணது எல்லாமே வந்து செட்டப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த லைவ் பார்த்துட்டு இருந்தா யாருக்குமே தெரியாது. அந்த சோடா புட்டி பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆஹா இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிற போது முதல்ல அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நம்ம லைவ் போட்டாகணும்னு சொல்லிட்டு அந்த சோடா புட்டி தேடி இவங்க 2 பேரும் போவாங்களா. இன்னொரு பக்கம் அந்த சோய்ங்கிற பொண்ணு, அந்த ஒரு குட்டியா இருக்கிற அந்த ஒரு பொண்ணு பிளஸ் அந்த மொட்டை எல்லாரும் ஒரே ரூம்ல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சோய்க்கு அந்த பிரிட்ஜ்ல இருந்து பேப்பர் மாதிரி கிடைச்சிருக்கும்ல, அதை வந்து இன்னும் அவ தான் வச்சிருந்திருக்கா. ஆனா அப்ப அந்த மொட்டை ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படிங்கிற சொல்லி எந்திரிச்சு போகும்போது அந்த சோய் வந்து யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாளா, என்ன உன் லவ்வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சின்ன பொண்ணு வந்து பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. அப்ப சடனா அவங்களோட டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். என்னன்னு சொல்லி அப்படியே எட்டி பார்ப்பாங்க. வராண்டால யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அதுவே அந்த மொட்டை பையன் ரெஸ்ட் ரூம் வந்து இருப்பான்ல, வந்த இடத்துல அங்கேயுமே வந்து வெளியே யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் வந்து அவனுக்கு கேட்குமா. யாருன்னு சொல்லி கூப்பிடுவான். பட் யாரும் ரிப்ளை பண்ணாதங்காட்டி கீழே அப்படியே மொபைல் கேமரா விட்டு ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஏதோ ஒன்று வந்து அவன் கையை பிடிக்குமா, டக்குன்னு கையை உள்ள இழுத்துறான். பார்த்தா கையில ஒரு ரத்தக்கரையா இருக்குது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வர அந்த இடத்துல ஒரு வாளி பறந்து வந்து விழுகும். ஆனா அதுவே இன்னும் வெளியே வரும்போது அங்க வாஷ் பேஷன் ஃபுல்லா அப்படியே தண்ணி வந்து ஒரு டேப் எல்லாம் ஓபன் ஆயிருக்குமா. அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிங்க் இருக்குதுல்ல, அதுல வந்து அப்படியே பெரிய முடி வந்து அவன் கையில மாட்டும். அப்ப திருப்பியும் அந்த ஒரு வாளி அந்த இடத்துல உருண்டு வரும்போது என்னடா அதுன்னு சொல்லி அந்த வாளி கிட்ட அவன் போனோடனே உள்ள இருந்து ஏதோ ஒரு கை வந்து அப்படியே அவனை பிடிச்சி அந்த வாளிக்குள்ளேயே வச்சு அதே இடத்துல அவனை வந்து சாகடிச்சிடும். கட் பண்ணா பிரசன்ட்ல 2020ல நம்ம ஹீரோயின் வந்து இதை பத்தி எல்லாம் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்பதான் அந்த ஒரு சாபத்தை பத்தி யாரோ ஒருத்தர் போட்ட ஒரு வீடியோ வந்து அவளுக்கு கண்ணுக்கு படும். ஆனா அந்த ஒரு வீடியோல இருக்கிற ஒரு மந்திரவாதியோ இந்த மாதிரி லீப் இயர் டைம்ல தான் அந்த ஒரு பேய் வந்து வரும் அப்படின்னும், அப்படி ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு லீப் இயரா அந்த பேய் வந்து வர வர அந்த பேய் வந்து இன்னும் உக்கிரமாகிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அப்பதான் 2020 வந்து ஒரு லீப் இயர் அப்படின்னும், இன்னைக்கு தான் February 29 அப்படிங்கும் போது இன்னைக்கு அந்த பேய் வருங்கிறது அவளுக்கு தெரியுது. சோ உடனே அந்த பசங்களோட கடைசி லைவ் வந்து திருப்பி ஓட்டி ஓட்டி பாக்குறாளா. நான் அப்ப அதுல கடைசியில சம்திங் ஏதோ பேய் இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் 2016ல வந்து காட்டுறாங்க. அந்த பிரிட்ஜ்ல அந்த லவர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க அப்படியே பொருட்கள்லாம் திருப்பி எடுத்துட்டு போகலான்னு சொல்லி கேமரா ட்ரைபாட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்பதான் அந்த சோடா புட்டி எங்க போனான்னு சொல்லி அவன் போனுக்கு கால் பண்ணும்போது அவன் போன் அங்கதான் இருக்கும். போய் எடுத்து பார்த்தா ஒரே ரத்தக்கரையா இருக்கு. ஆஹா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி 2 பேர் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. மறுபடியும் பிரசன்ட்ல ஹீரோயின் அந்த காலேஜ்ல இருக்கிற சிசிடிவில இருக்கும்ல, சோ அதெல்லாம் செக் பண்ணலான்னு வரால. பார்த்தா 2013க்கு மேல இருக்கிற ஃபுட்டேஜஸ் மட்டும் தான் இருக்குது. நம்ம ஹீரோயினும் ஓகே நம்ம 2016 கேஸ் தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது இருந்தாலே போதும் தானே சொல்லி அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆபீஸ்ல இருந்து கால் வருமா. உடனே அந்த ஒரு கேமராமேன் இருக்கிறான்ல, அவன் அந்த வேலையை பாக்குறதுக்காக வந்து அனுப்பிச்சு வச்சிடறான். நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கேமராமேன் வந்து கூடயே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். இப்ப மறுபடியும் 2016ல அந்த லவர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுமே வந்து சிசிடிவி செக் பண்ணலாம் தான் வருவாங்க. ஏன்னா அந்த சோடா புட்டி போட்டவன் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானா இல்ல எங்க போய் இருப்பான் அப்படிங்கறத மேபி கேமரா தெரியும்னு சொல்லி தான் சிசிடிவி ரூமுக்கே வந்திருப்பாங்களா. ஆனா அப்ப சோய் வந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, எனக்கு பயமா இருக்குது, அதனால நீயும் என் கூட துணைக்கு வான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணையும் கூட்டிட்டு போக இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏன்னா இந்த குரூப்லயே வந்து சோய் தான் தைரியசாலி. ஆனா அவளே பாத்தீங்களா எந்த அளவுக்கு தொடநடுங்கியா இருக்கிறா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு அண்ட் ரெஸ்ட் ரூம்குள்ள போனவ அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணு இருக்கிறாள், சோ வந்து அப்படியே இந்த சோயை வந்து பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு பூ 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 அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டுலாம் இருப்பாளா. ஆனா அப்ப செவுத்துல வந்து கை வைக்கும் போது அந்த சின்ன பொண்ணோட கையில ஒரு ரத்தக்கரை ஆயிரும். என்னடா இது அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த லவர் பாய் இருக்கிறான்ல, அவன் அந்த சோடா புட்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஆனா அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு சரி அந்த பிரிட்ஜ் கர்ஸ் அப்படிங்கிறது அது ஆக்சுவலி என்னதான் விஷயம்னு கேட்க, இந்த யூனிவர்சிட்டி இருக்குதுல்ல, இங்க இருக்கிற பசங்களுக்கோட யூஸுக்காக ஒரு பிரிட்ஜை வந்து கட்டி இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பிரிட்ஜ்ல அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு அவளோட லவ்வருக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளோட லவ்வர் அன்னைக்கு வந்திருக்க மாட்டானா, நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கிருந்து போகலான்னு பார்த்துருப்பான். ஆனா அந்த டைம்ல அங்க வந்த சில எச்ச பசங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணிட்டு அந்த பொண்ணை வந்து கொடூரமா வந்து கொலை பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு இருந்து அந்த பிரிட்ஜ்ல வந்து இப்படி ஒரு சாபம் வந்து ஏற்பட்டிருந்திருக்குன்னு சொல்லுவான். இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த சிசிடிவி
சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் அந்த சிசிடிவில ஏதோ உருவம் இருக்கிற மாதிரி தெரியுமா. அந்த பையனுக்கு தெரியாது, பட் இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த சோடா புட்டி நம்மளையே வந்து பயமுறுத்த பாக்குறான்னு நினைக்கிறா. வா அவனை போய் காது மேலே போட்டு கூட்டு வருவான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்களா ரெண்டு பேரும். ஆனா அதே நேரத்துல அந்த சின்ன பொண்ணு இருக்கிறாள், சோ அவ கையில ஒரே ரத்த கரையா இருந்திருக்கும். என்னன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே வராண்டாக்கு வராளா, அந்த இடத்துல அப்படியே சம்திங் என்னமோ இருக்குது. என்னன்னு பார்த்தா அது அந்த ப்ளூ சட்டை போட்ட அந்த மொட்டை பையனா இருக்கும். அவன் அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி அவளை துரத்த ஆரம்பிக்க, இவ்வளவு உசுர கையில பிடிச்சிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருப்பாளா. இன்னொரு பக்கம் இந்த லவர்ஸ் ரெண்டு பேருமே அப்படியே லிப்ட்ல ஏறி அங்க இருக்கிற காஸ்டியூம் ரூமுக்கு போகலாம் தான் பாப்பாங்க. ஆனா அந்த டைம்ல லிப்ட்ல ஏதோ பேய் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை பார்த்தோன்னே அலறி அடிச்சு ரெண்டு பேரும் லிப்ட்ல இருந்து வேகமா வெளியே வருவாங்களா. இப்ப அப்படியே பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த கேமராமேன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பசங்களோட ரூமுக்கு தான் வருவாங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. சோ அப்படி அந்த ரூமுக்கு வரும்போது அந்த இடத்துல அந்த சோய் இருக்கிறாள், ஒரு பேப்பர் வந்து எடுத்து இருப்பாள். அந்த பேப்பர் அங்கதான் அதை நம்ம ஹீரோயின் எடுக்கிறா. சோ இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக்ல அந்த சோய் இருக்கிறாள், அவ ரூமுக்கு வந்து இருப்பாள். அப்ப அவளோட காட்ல சம்திங் என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி அப்படியே டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அங்க எதுவும் இருக்காது. பட் அப்ப கீழே யாரோ அவ காலை பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது பயந்து அந்த காட்டு மேல ஏறி உட்காந்துக்குவாளா. அப்போ சீலிங்ல இருந்து சம்திங் ஏதோ உருவம் வந்து அப்படியே அவளை பார்த்து பயங்கரமா பயமுறுத்தும். இன்னொரு பக்கம் அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து அந்த சின்ன பொண்ணு அப்படியே அலறி அடிச்சுட்டு வருவாள். அந்த சோயும் வரும்போது ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டு வேகமா அந்த பேய்கிட்டு இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போவாங்களா. பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் அந்த ரூமை தானே செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே செவுத்துல வந்து ஏதோ கருப்பா இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறா. மறுபடியும் 2016 அந்த லவர்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்களா, அவங்க பயந்துகிட்டு எதுக்கோ ஒரு தடவை அந்த காஸ்டியூம் ரூம்ல போய் அந்த சோடா புட்டி இருக்கிறானா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லி தான் போவாங்களா. அப்படி போகும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அங்க இருக்கிற சிலைகள் எல்லாமே வந்து அப்படியே நகர்ற மாதிரி இருக்குமா. இவ்வளவு பயங்கரமா பயந்து போயிட்டு அப்படியே கதவு வந்து லாக் ஆயிரும். அதை நீக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப சடனா அங்க இருக்கிற ஒரு பொம்மை வந்து அப்படியே அந்த பொண்ணோட காலை பிடிச்சி தரத்தான இழுத்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள பூந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படியே அவளை பிடிச்சி காப்பாத்துறான். ஆனா இன்னொரு பக்கம் இந்த சோயும் அந்த குட்டி பொண்ணும் வேகமா அந்த பேய்கிட்டு இருந்து எஸ்கேப் ஆகி கீழே இறங்கி வந்துகிட்டு இருப்பாங்களா பேஸ்மெண்ட்டுக்கு. ஆனா இவங்களும் போவாங்க பார்த்தா தொடர்ந்து ஒரே இடத்துல தான் இவங்க வந்து கன்னியூஸா நடந்துகிட்டே இருக்க. சோ அப்பதான் இவங்களுக்கு புரிய வருது, ஓகே இது பேயோட வேலைன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பேய்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த ஹாஸ்டலோட மொட்டை மாடிக்கு போயிருவாங்களா. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த குட்டி பொண்ணு இருக்கிறாள், அவ அப்படியே பயந்து போய் அந்த இடத்துல ஓரமா உட்காந்துருவா. சரி இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஏதாவது ரூட் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த சோய் வந்து அப்படியே வெளியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சடனா அவ பின்னாடி வந்த பேய் அப்படியே அவளோட கழுத்தை பிடிச்சு நம்ம சோயை வந்து கீழே தள்ளி விட்டுரும் அந்த பில்டிங்ல இருந்து. ஆனா இதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு வந்து பயங்கரமா பயந்து செத்துக்கிட்டு இருக்க. அப்ப பக்கத்துல அப்படியே ஒரு முடி வந்து விழுகும், அவ்வளவுதான் அவளும் காலி. அப்படியே தூக்கி அவளை அங்க இருக்கிற ஒரு சிண்டெக்ஸ்குள்ள போட்டு அதோட அவளை வந்து ஜலசமாதி பண்ணிரும். இங்க இன்னொரு பக்கம் பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் இருக்கிறாள். சோ அவ இந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாளா. ஆனா அந்த டைம்ல தான் இந்த மாதிரி இறந்து போனது வந்து 5 பேரு. ஆனா அவ சிசிடிவி எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து இருப்பாள். அதுல வந்து மொத்தமா 6 பேர் இருக்கிறத வந்து கவனிக்கிறா. ஆமா 6 பேர் வந்து இருந்திருக்காங்க, பட் மொத்தமா 5 பேர் தான் இறந்துருக்காங்க. அப்படிங்கும்போது அப்படின்னா அந்த 6 பேர்ல இன்னும் யாரோ ஒருத்தர் வந்து உயிரோட இருக்கிறாங்கல்ல அப்படிங்கிற சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்துடும். சோ அதனால இது வரைக்கும் அவ கலெக்ட் பண்ண எல்லா போட்டோஸையும் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப மறுபடியும் 2016 கட்டுறாங்க. பார்த்தா அந்த சோய் மேல இருந்து கீழே வந்து இருப்பாள். பெருசா எதுவும் அடிபட்டு இருந்திருக்காது, அப்படியே கால் தான் லைட்டா உடஞ்சிட்டு இருக்கும் போல. அப்படியே நொண்டிக்கிட்டே அங்கிருந்து பார்க்கும்போது அப்படியே யாருக்கோ போன் பண்றதுக்காக அவளோட போனை வந்து எடுப்பாளா. எடுத்தவ அப்படியே நிமிந்து பார்க்கும்போது நேரா அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்குதுல்ல அந்த இடத்துல இருப்பா. அவளுக்கு எப்படி வந்தா அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல. பயங்கரமா பயந்து போயிருக்கும் போது அந்த இடத்துல அந்த ஒரு ஈர துணியோட அந்த சின்ன பொண்ணு வந்து நின்னுகிட்டு இருப்பா. என்னை விட்டுட்டு வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே ஒரு பேயா மாதிரி நின்னுகிட்டு அப்படியே அந்த சோயோட ஷோல்டர்ஸை பிடிச்சு அவளை தரன்னு இழுத்துட்டு போக சீன் கட் ஆகுது. 2020 நம்ம ஹீரோயின் எதுல கோட்டை விட்டோம் அப்படிங்கிற சொல்லி என்ன விஷயமா இருக்கும், யார் அந்த 6வது ஒரு நபரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி தேடிக்கிட்டே இருப்பாள். அப்பதான் இன்னொரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. என்னன்னு பார்த்தா இதே மாதிரி 2012லயுமே வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்குது. ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட்ல இதே மாதிரி தான் 6 பேர் வந்து அந்த குரூப்ல இருந்திருக்காங்க. பட் அதுல 5 பேர் தான் இறந்து போயிருப்பாங்க. ஆனா 2012க்கும் 2016 நடந்ததுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா 2012ல 6 பேர்ல 5 பேர் இறந்து போயிருப்பாங்க. அதுல மிச்சம் இருந்தது அந்த சோய் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான். அண்ட் 2016ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல அந்த இன்சிடென்ட்லயே அந்த சோய்ங்கிற பொண்ணு இருப்பா. ஆனா அந்த சோய்ங்கிற பொண்ணு 2016ல இறந்து போயிருப்பா. ஆனா அப்பவும் 2016ல 5 பேர் தான் இறந்து போயிருக்காங்க போது அப்ப யாரு உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு டவுட் வரும். என்ன மேட்டர்னு பார்த்தா 2 இன்சிடென்ட் வந்து நடந்திருக்குது. 2012ல ஒன்னு 16ல ஒன்னு. ஆனா இந்த 2 இன்சிடென்ட்லயே அந்த சோய் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு வந்து இருந்திருக்கா. 2லயே 6 பேர் வந்து அந்த ஒரு ரிச்சுவல் வந்து பண்ணிருக்காங்க. 2 இன்சிடென்ட்லயுமே வந்து 5 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. பட் 2012ல உயிரோட இருந்த இந்த சோய் 2016ல இறந்து போயிருக்கா
அப்படின்னா 2016ல அந்த 6 பேரா இருந்த அந்த ஒரு குரூப்ல யாரோ ஒருத்தங்க இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் அப்படியே பிளாஷ்பேக்ல அந்த ஒரு லவ்வர் பொண்ணு இருப்பாள்ல, அவளை அப்படியே பேயா மாறின அந்த சோய் வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு வரும்போது, ஏய் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வர் பையன் இருக்கிறான்ல, அவன் அந்த இடத்துக்கு வருவானா. ஆனா அப்போ நம்ம சோய் வந்து அப்படியே பேயா மாதிரி முழுசா உருவம் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்க, அந்த லவ்வர் பொண்ணுமே அப்படியே காத்தோட காத்தா பறந்துகிட்டு இருப்பாள். அவளை வந்து விட்டு அவன் கதறிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப சோய்க்கு பின்னாடி அந்த ஆக்சுவல் பேய் வந்து அப்படியே எட்டி பார்க்கும்போது பயந்து போன அந்த லவ்வர் பையன் வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிப்பானா. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவனால எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. ஒரு இடத்துல வந்து மாட்டிக்குவான் வகையா. ஆனா அப்ப அந்த இடத்துல அந்த சோயோட உடம்புக்குள்ள இருக்கிற பேய் வரும்போது என்ன வந்து விட்டுரு ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அவன் கதறிக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்ப அந்த பேய் வந்து ஒரு செங்கல் எடுத்து கொடுத்துட்டு உன்னை நான் விட்டுறேன், ஆனா உன் காதலியே இந்த ஒரு செங்கலை வச்சு அடிச்சு சாகடின்னு சொல்ல அவன் முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் இருந்தே அந்த பேய் வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது ஓகே ஃபைன் நீ என் உயிரை வந்து விட்டுரு, அதுக்கு பதிலாக நான் அவளை கொலை பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ இங்க தான் ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்றாங்க. 2016ல அந்த சோய் வந்து எப்படி சாகாம இருந்திருப்பானா, இதே மாதிரி தான் அந்த பேய் கிட்ட ஒரு டீலிங்கை வந்து போட்டுட்டு அடுத்த 4 வருஷம் கழிச்சு வேற ஒரு குரூப்பை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி தான் உயிரோட இருந்திருப்பா. அதுதான் 2016ல இந்த லவ்வர் பையனுமே வந்து அடுத்த 4 வருஷம் கழிச்சு வேற குரூப்பை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அந்த பேய் கூட ஒரு டீலிங்கை போட்டங்காட்டி தான் அந்த 5 பேர் இறந்து போயிருந்திருப்பாங்க. பட் இவன் உயிரோட இருந்திருப்பான். பட் அந்த லவ்வர் பாய் அவன் யாரா இருக்கும், அவனை வந்து நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட போட்டோ எல்லாத்தையும் வந்து தேடிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்படி தேடும் போது தான் ஒரு போட்டோல அந்த குரூப் போட்டோ இருக்கும். பட் அங்க கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல தான் அந்த லவ்வர் பாயோட போட்டோ வந்து பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர அல்லாயிரும். ஏன்னு பார்த்தா அந்த லவ்வர் பாய் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட கேமராமேன் தான். அப்படியே மானிட்டரோட பின்னாடி பேய்க்கு வந்திருக்க மாதிரி இருக்க, அப்படியே பேயால கம்ப்ளீட்டா பொசஸ் ஆகப்பட்ட அந்த லவ்வர் பாய் நம்ம ஹீரோயினை பார்த்து பரவாயில்லையே நிறைய கண்டுபிடிச்சிருக்க போலேன்னு சொல்ல சீன் கட் ஆகுது. 2020 ஏப்ரல் 29 லீப் இயர் அன்னைக்கு மறுபடியும் அந்த லவ்வர் பாய் சில பசங்களை வந்து ஏமாத்தி அந்த ரிச்சுவல் வந்து பண்ண வச்சு அந்த பேய்க்கு பலியாடா கொடுக்க வைக்கிறான். ஆனா அங்கே அந்த ஒரு படமும் முடியுது. அப்படியே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன். நம்ம ஹீரோயின் இருக்கிறாள், சோ அவளை ஆக்சுவலி கொண்டு இருந்திருக்க மாட்டான். அப்படியே வாயை வந்து பொத்தி கட்டி போட்டுட்டு யாரும் அவங்க கிட்ட வராங்க, அந்த லவ்வர் பாயா தான் இருப்பிக்கிறேன், இந்த ஒரு சாபத்தை முறியடிக்கிறதுக்காக எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுதுன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு படமும் முடியுது. சோ அந்த படம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும்